வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து பொறியியல் ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு எழுந்த வணக்கம். இப்பொழுது ஈரான் அமெரிக்க நிலைமையை பார்த்தால், அமெரிக்கா கூறியிருக்கிறது ஈரானுடன் எந்த விதமான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கும் இடம் இல்லை என்று திட்டவட்டமாகவும், அதே நேரத்தில் ஈரானை கைப்பற்றிய பின்னர் நாங்கள் நேற்று கூறியது போல ஹோர்மஸை தன்னுடைய ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறது. இதை கேட்ட ஓமான் மிகவும் கோபமடைந்திருக்கிறது. பகற்கனவு காண்கின்றது அமெரிக்கா என்று கூறியிருக்கிறது. அதை விட தாங்கள் இனி டிஃபென்சிவிலிருந்து ஒஃபென்சிவ், அதாவது தற்காப்பு நிலையிலிருந்து தாக்குதல் நிலைக்கு மாறப்போகிறோம் என்றும் என்ற அந்த 60 நாள் MOU என்கின்ற புரிந்துணர்வு உடன்படிக்கை முடிந்து விட்டதனால் அவ்வாறு மாறப்போகிறோம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். கோமோஸ் நீரிணை தொடர்பாக இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சோஷியல் மீடியா ட்ரூத் சோஷியலில் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த படத்தை போட்டு அது அமெரிக்காவின் பகுதி என்று மேலே ஒரு தலையங்கத்தையும் போட்டு அதையும் போட்டிருக்கின்றார். ட்ரம்ப் இப்போது பெருமளவில் அவர் இந்த தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் தான் தனது காலத்தை அதிகம் செலவிடுறார். நேற்று ஒரு தகவல் நாங்கள் போட்டிருந்தோம். அதாவது அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி ஜோர்ஜ் வாஷிங்டனும் ட்ரம்பும் போல் ரூமை சுற்றி பார்ப்பதாகவும், ட்ரம்ப் அவருக்கு எல்லாவற்றையும் காட்டுவதாகவும் ஏஐயில் கிரியேட் பண்ணின ஒரு வீடியோவை போட்டிருந்தார். இன்று அவர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று போடுவார். இன்று அவற்றை வெளியீடு இந்த ஹோர்முஸ் நீரிணை மேலுக்கு அமெரிக்கா போட்டு கிடக்கு. அதாவது தனது கடற்படை முற்றுகை மூலம் அமெரிக்கா ஏற்கனவே அதனை நிர்வகித்து வருவதாகவும் அவர் கீழே எழுதியிருக்கின்றார். ஆனால் ஈரான் இதை ஏற்கவில்லை என்றும், அந்த நீரிணை தங்கள் முழுமையான நிர்வாக மற்றும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. நீரிடையில் ஒரு கொடியை மட்டும் நட்டுவிட்டு அதை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட முடியாது என்றும், ஒப்பந்தம் காலாவதியான பிறகும் ஈரான் மீதான அழுத்தம், அமெரிக்காவின் அழுத்தம் குறையவில்லை என்றும், அமெரிக்கா முற்றியே தொடர்கிறது. ஹார்முஸ் நீரிணை கப்பல்களை ஈரான் தொடர்ந்து குறிவைக்கின்றது. மேலும் ராஜதந்திர ரீதியான தீர்வுக்கு வாய்ப்பு இன்னும் வெகு தொலைவிலேயே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையில் இன்று ஒரு சரக்கு கப்பலை ஈரானின் ஏவுகணை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த போது கப்பலின் வலது பக்கத்தில், அதாவது ஸ்டார்போர்ட் சைட் என்று சொல்றது, அந்த பகுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறைந்தது ஒரு பணியாளர் காயமடைந்திருப்பதாகவும் மேனியவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த தடை மற்றும் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படும் வரையிலும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்படும் வரையிலும், இராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரும் வரையிலும் இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் போக்குவரத்தின் எதிர்காலம் குறித்து ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் பேசும்போது அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், UAE சொல்லி இருக்கின்றது 2 ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக. ஈரான் ஏவியதாக கூறுகிறார்கள், ஏமன் ஏவியதாக கூறுகிறார்கள். ஆனால் யார் ஏவியது என்று இதுவரையில் யாரும் அதுக்கு பொறுப்பேற்கவில்லை. இதே சமயம் ஈரானை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை, அதாவது இப்போது நான் கூறியிருந்தோம், இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் ரடார்கள் 2 ஏவுகணைகளை கண்டறிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ரஷ்யா ஈரானுக்கு ட்ரோன்களின் பாகங்கள், வெடிமருந்துகள் மற்றும் TNT ரக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை கஸ்பியன் கடல் வழியாக ஈரானுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்து வருவதாக இந்த மேற்குலக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஊடகங்களின் கருத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதமடைந்த ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்புவதற்காக ரஷ்யா இப்போது இந்த ஆயுதங்களை வழங்கி வருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
நாங்கள் நேற்று ஒன்று கதைத்திருந்தோம். இந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான டிஸ்ட்ரோயர் கப்பல் ஒன்று தென்சீன கடலில் வந்து இயங்காத ஒரு நிலைக்கு சென்றிருந்தது, பழுதடைந்திருந்தது. பிறகு இப்போது அது அந்த கப்பல் 4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் அந்த USS பென்ஃபோல்ட் என்ற அந்த கப்பல் வந்து 4 நாட்கள் அதில் இருந்த 300 கடற்படையினரும் அதாவது கழிப்பறை வசதிகள், குளிரூட்டிகள், சமையல் அறைகள், குடிநீர் என்பன எதுவும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டதாகவும், அதன் பிறகு அந்த கப்பல் வந்து பிலிப்பைன்ஸுக்கு இழுத்து செல்லப்பட்டதாகவும், எனினும் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 300 கடற்படையினர் இருந்த போதும் கடும் வெப்பம் அவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அது இதனிடையே ஈரான் வந்து பஹ்ரைனை தாக்கியதால் ஏற்பட்ட சேதம் காரணமாகவே USS ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டதாக படைத்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்ததாக இந்த கல்ஃப் நியூஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள முக்கிய அமெரிக்க கடற்படை தளவாட மையத்தை ஈரான் செயலிழக்க செய்ததால் 2200 மைல்கள் தொலைவில் உள்ள டியாகோ காசியாவில் இருந்து வரும் பொருட்களையே லிங்கன் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் டேவிட் ட்ரேட் வந்து இதை கூறியிருக்கின்றார். மேலும் பாதுகாப்பு செயலாளர், அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் வந்து இதன் சேதம் எவ்வளவு என்று அவருக்கு தெரிந்த போதும் அவர் அதனை மறைத்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். போர்க்கப்பலில் நிலவிய நெருக்கடியான நிலைமைகள் குறித்த அறிக்கைகள் முற்றிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளன என்றும் என்று ஹெக்ஸட் கூறுகிறார். இதற்கிடையில் உணவு பங்கீடு, உடைந்த குழாய்கள் மற்றும் கடுமையான அழுத்தத்தில் உள்ள மாலுமிகள் லிங்கன் 250 நாளுக்கு மேலாக கடலில் நின்றதாக கூறப்படுகிறது. பஹ்ரைனை மையமாக மீண்டும் கட்டியமைக்க, அதாவது பஹ்ரைன் அந்த தளம், அந்த 5வது கடற்படை தலைமை தளம் வந்து மீண்டும் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் $400 மில்லியன் செலவாகும் என்று கூறப்படுகின்றது. இப்போது அமெரிக்கா வந்து இந்த USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டனை அந்த பணிக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வளைகுடா பகுதியில் அமெரிக்கா அமைத்திருந்த இராணுவ கட்டமைப்புகள் எவ்வளவு பலவீனமானது என்பதை ஈரான் வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பகுதியில் தனது இராணுவ இருப்பை மறுபரிசீலனை செய்ய பென்டகன் இப்போது தீர்மானித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்களில் 200க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி இருக்கின்றது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் இந்த ஈரானின் தாக்குதலை முறியடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு தீர்ந்து விட்டதாகவும், இராணுவ தளங்களை அமைப்பதற்கு முன்பே கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போது வாஷிங்டன் எழுப்புகின்றது. என்னென்றால், ஈரானின் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கும் இடங்களில் ஏன் இந்த தளங்களை வைத்திருக்க வேண்டும் என்று இப்போது வாஷிங்டன் தன்னைத்தானே கேட்பதாகவும், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க படைகளின் அளவு குறைக்கப்படலாம் என்றும், அப்படையினர் சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் போன்ற மேற்கு பகுதிகளை நோக்கி நகர்த்தப்படலாம் என்றும், போர் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, அதற்கேற்ப அப்பகுதியில் இராணுவ வரைபடம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இன்னொன்று என்னென்று சொன்னால், இந்த விமானிகள் கைது செய்யப்பட்ட தொடர்பாக தொடர்ச்சியாக ஈரானும் கட்டார் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் 2 விமானிகள் தொடர்பானது என்றும், அவர்களில் ஒருவரின் உடல் மார்ச் 13 அன்று கண்டெடுக்கப்பட்டதும் ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கத்தார் தெரிவித்திருக்கின்றது. மேலும் இன்னொரு செய்தி என்னென்று சொன்னால், பிரான்சின் வெளிவிவகார அமைச்சகம் வந்து ஈரானை கடுமையாக சாடி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஈரான் வந்து 2 பிரான்சின் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றி இருக்கின்றது. அவர்கள் வந்து இந்த ஆண்டின் ஜனவரி மற்றும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதங்களில் ஈரானில் ஏற்பட்ட உள்ளக கலவரங்களுக்கு இவர்கள் உறுதுணையாகவும் ஊக்கமளித்ததாகவும் கூறி ஈரான் அவர்களை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றது. அதை விட இன்னொரு செய்தியும் பார்த்தேன்.
வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுடன் தேவையற்ற வகையில் தொடர்புகளை பேணுவது, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புகளை பேணுவது சம்பந்தமாக ஈரான் இறுக்கமான கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதாம். ஏனென்றால் அவர்களினூடாகத்தான் உளவு பார்க்கப்படுகின்றது என்ற சந்தேகம். சரி, இப்பொழுது இங்கே நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நேற்று இதை குறிப்பிட்டிருந்தேன், வெள்ளைக்கொடியுடன் சரணடைய தயாராக இருங்கள் என்று ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை. அத்துடன் ஹோர்முஸ் எங்களுடைய ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு எச்சரிக்கை. ஓமான் தொடர்ந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாக இருந்தால் ஓமான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை. அதை விட தென்கொரியா தென்கொரியாவுடன் ஒரு கூட்டு பயிற்சி நடவடிக்கை ஒன்று விரைவில் நடைபெற இருக்கிறது. இந்த போரிலே அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் அவற்றை எல்லாம் தான் நிறுத்த போகிறேன் என்ற எச்சரிக்கை. இவ்வாறு பல எச்சரிக்கைகளை அமெரிக்கா விடுத்திருந்தும் கூட எவருமே மாறி ஈரானுக்கோ அல்லது ஓமானுக்கோ ஆதரவாகவோ அல்ல இந்த அமெரிக்காவினுடைய எதேச்சிய நடவடிக்கைக்கு எதிராகவோ குரல் கொடுக்கிறார்கள் இல்லை. இது சம்பந்தமாக கூறுங்கள் சற்று. உண்மைதான். என்று சொன்னால் நாளுக்கு ஒரு கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் சொன்னது போல தென் ஆப்பிரிக்காவிடம் இப்போது தென்கொரியாவிடம் கேட்டிருக்கின்றார், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் 10 பில்லியன் டாலர்களை நீங்கள் பே பண்ண வேண்டும் என்று, கை காட்ட வேண்டும் என்று சொல்லி தென்கொரியாவுடன் அதிக அளவான இந்த படைத்துறை பயிற்சிகளை நடத்த வேண்டாம் என்று பென்டகனுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை இன்று ஒரு செய்தி நிறுவனம் கேட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஆசியாவிலிருந்து அமெரிக்கா வெளியேறப் போகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல பல, அதாவது ஈரான் சரணடைய வேண்டும், ஈரானை அழித்து விட்டோம், ஈரான் பணவீக்கம் 300% ஆகிவிட்டது, ஈரான் பணம் பெறுமதி இல்லாத, இப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக முற்றுகையை போடுகிறார். ஆனால் நீங்கள் கேட்டது போல பல நாடுகளும், இப்ப வளைகுடா நாடுகள் எல்லாம் சில நாடுகள் அழுத்தங்களை கொடுக்கின்றது அமெரிக்காவுக்கு. ஆனால் நேரடியாக நீங்கள் சொன்னது போல யாரும் எதுவும் பேசவில்லை. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஐசிசி குண்டு வைத்து தகர்ப்போம் என்று சொல்கிறார், ஐக்கிய நாடுகள் சபையை தாக்குவோம் என்று கூறுகிறார், ஐசிசியில் இருக்கின்ற நீதிபதிகள் மீது தடைகளை போடுகிறார். இருந்தாலும் யாரும் எதுவும் பேசவில்லை என்றால் அது அங்கு கட்டியமைக்கப்பட்ட விதம். இப்ப 100 ஆண்டுகளாக, 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அந்த டொலர் உண்மையில் ஒரு பணம் அல்ல, அது ஒரு ஆயுதம். அதையினால் கட்டுப்பட்டிருக்கிறது உலகம். இலங்கையில் கூட ஒரு ஆட்சி மாற்றம் எதனால் மாறுது என்றால் டொலர் இல்லை. டொலர் இல்லை என்று சொன்னால் பல நாடுகளில் நடத்த முடியாது, வாங்க முடியாது, ஏன்னா அந்த சிஸ்டத்துக்கு பழகிவிட்டார். அடுத்தது அமெரிக்காவில உலக நாடுகளோட ஒப்படைக்க குறைவான சனம் இருந்தாலும், அது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தொகையை விட பல நாடுகளில் அதை விட பெருமளவான மக்கள் தொகை இருந்தாலும் அவர்கள் தான் பெருமளவான நுகர்வோராக இருக்கிறார்கள். அடுத்தது சந்தை வாய்ப்பில் நீங்கள் பாவிக்கிற எந்த பொருளை எடுத்தாலும், கூகுள் என்றாலும் அவர்களாம், மைக்ரோசாப்ட் என்றாலும் அவர்களாம், வாட்ஸ்அப் என்றாலும் அவர்கள்தான், ஸ்டார்பக் என்றாலும் அவர்களாம், மெக்டொனால்ட்ஸ் என்றாலும் அவர்கள்தான், KFC என்றாலும் அவர்கள்தான், ஃபைசர் பார்மசூட்டிக்கல் என்றாலும் அவர்கள்தான், எனர்ஜி நிறுவனம் என்றாலும் அவர்கள்தான். நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அங்கேதான் தலைமையகத்தை கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் வாங்கி விடுவார். நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள் வாங்கி விடுவார். அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப இப்படி உலகத்தின் வர்த்தகத்தையும் பணப்புழக்கத்தையும் எல்லாவற்றையும், இப்ப அமெரிக்காவில் நான் ஏன் அந்த சனத்தொகையை கூறினேன் என்றால், குறைவான மக்கள் இருந்தாலும் எல்லா நாடுகளிலும் இருந்து பொருட்களை வாங்கி குவித்து அந்த நாடுகளை தங்களிடம் டிபெண்ட் பண்ண வைத்து விடுவார்கள். அவர்களும் என்னென்று சொன்னால் வேற நாடுகளில் சந்தை வாய்ப்புகளை தேடுவதில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப இவ்வளவு பிரச்சனை எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறபடியால் அவர்கள் அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்ட வேண்டிய ஒரு நிலை அல்லது வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் எல்லா நாடுகளும் இருக்கின்றன. சரி, அமெரிக்கா சிலவற்றை நேரடியாக சொல்லி பார்க்கும். இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு பல அடியாட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலம் தீர்த்து விடுவார்கள் கணக்கை. அப்ப இவ்வாறான ஒரு வரியை பற்றி கூறுவார்கள், வரியை அதிகரிக்க போறோம் வரியை அதிகரிப்போம் என்று. அப்ப இப்ப என்னென்றால் நீங்கள் இந்த ஈரான் போரை எல்லோரும் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா ஈரான் போரை தொடங்கியது உலக நாடுகள் அனைத்தையும் ஏழையாக்க வேண்டும் என்றதான் அதன் பின்னணி நோக்கம்.
எல்லோரையும் கடுமையாக அதாவது ஏழைகளாக்க வேண்டும் என்று. அதுதான் முக்கிய நோக்கமே தவிர ஈரானை வெற்றி கொள்வது வந்து இரண்டாம் பட்சம் என்று கூறியிருக்கிறார். அல்லது இப்பொழுது ஹவுதிகளுக்கும் ஜெமனுக்கும் இடையிலான தொடர்ந்த தாக்குதல்கள் மாறி மாறி தாக்குதல்கள் நடைபெறுவதாகவும், இங்கே ஈரான் முன்னர் குறிப்பிட்டிருந்தார், ஈரானிலே ஓய்ந்திருக்கின்ற யுத்தம் வந்து இப்பொழுது யமன் பாதுகாப்பு படைகளுக்கும் ஹவுதிகளுக்கும் இன்னொரு பக்கமாக அது சவுதி அரேபியாவுக்கும் வரை நீண்டிருக்கிறது. இந்த ஹவுதிகள் வந்து யமன் படைகளுக்கும் தாக்குகிறார்கள், சவுதி அரேபியாவின் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் கூட ஒரு சவுதி அரேபியாவின் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக கூறுங்கள். எமனின் ஹவுதி அமைப்பினர், அன்சரல்லா அமைப்பினர் வந்து ட்ரோன்களை பயன்படுத்தி சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியான ஜீசான் நகரில் இருக்கின்ற அரம்கோ எண்ணெய் நிறுவனத்தை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த அமைப்பு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஏவுகணைகளை ஏவியதாக முன்னர் கூறப்பட்டாலும் இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் அந்த ஏவுகணையை ஏவவில்லை என்று ஈரான் தஸ்னீம் நிறுவன ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏவுகணைகள் யமனுக்குள் இருந்த சவுதி நிலைகளை மட்டுமே குறிவைத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். இதனிடையே UKMTO என்று சொல்கின்ற த யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ற UKMTO அது என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த செங்கடலில் கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து 40 கடல் மைல்கள் தொலைவில் வந்து இந்த மொக்கா துறைமுகத்துக்கு அருகில் வந்து கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருப்பதாகவும், சரக்கு கப்பலை பல குண்டுகள் அல்லது ட்ரோன்கள் தாக்கி இருக்கலாம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் யாருடைய கப்பல், அந்த கப்பலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் எது தொடர்பாகவும் மேலதிக தகவல் எதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஜெராட் குஷ்னர் வந்து காசா தொடர்பாக அங்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார். இஸ்ரேலிய அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அதே சமயம் பலஸ்தீன அதிகாரிகளுடன் நடத்தியிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹமாஸ் வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதற்கு ஹமாஸ் தயாராக இருப்பதாக கூறினாலும் இஸ்ரேல் வந்து அந்த இடத்திலிருந்து தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்று தெரிவித்ததால் ஹமாஸும் இப்போது தங்கள் ஆயுதங்களை கொடுப்பது தொடர்பாக தாமதிக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இன்றும் வந்து காசா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் அதாவது உலகத்தின் கவனம் வேறு திசைகளில் இருக்கிற நேரம் சிரியாவுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் இஸ்டன்புல்லில் வந்து சிரிய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசியதாகவும், இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிகழ்வுகள், பொருளாதார மீட்சி மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குதல் போன்றவை தொடர்பாக அவர் பேசியிருந்த அதே சமயம் இஸ்ரேல் வந்து இப்போது இன்று அதிகாலை சிரியாவில் இருக்கின்ற வான்படை தளத்தை தாக்கி இருக்கின்றது. துருக்கியின் உதவியுடன் இரகசியமாக மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அந்த வான்படை தளத்தை வந்து சிரியா புனரமைத்து வருவதாக கூறிய இஸ்ரேல் வந்து அந்த அபு அல் துஹைர் விமானப்படை தளத்தின் மீது இந்த 8 தடவை இன்று தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அப்பகுதியில் புகை மண்டலங்கள் எழும்பும் காட்சிகளை காணொளிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிரியா வந்து இராணுவ ரீதியாக மீண்டும் தன்னை மறுசீரமைத்துக் கொள்வதை வந்து இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேல் வந்து தனது அப்பாச்சி உலங்கு வானூர்திகள் இந்த ஸ்குவாட்ரன் என்று சொல்கின்ற அந்த தளத்தை வந்து லெபனான் போர்டர்ல இருந்த அந்த தளத்தை வந்து 190வது ஸ்குவாட்ரன் ஆஃப் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் என்றது ரோமன் ஏர்பேஸில் இருந்தது. இந்த நேகவ் பாலைவன பகுதியில் இருந்த அந்த தளத்தை வந்து ரமட் டேவிட் தளத்துக்கு மாற்றி இருக்கின்றது. வடக்கு, அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதிக்கு. அந்த உலங்கு வானூர்தி தளத்தில் வந்து 15 அப்பாச்சி ரக உலங்கு வானூர்திகள் இருந்ததாகவும்,
அவை இப்போது புதிய தளத்தை நோக்கி பறந்து செல்றதாய் காணக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு இஸ்ரேல் படைத்தரப்பு என்ன கூறுகிறது என்று சொன்னால், ஹமாஸை போல் ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நடத்திய தாக்குதலை போல் ஹிஸ்புல்லாக்களும் அந்த தளத்தை கைப்பற்றி விடலாம் என்பதற்காகவே அந்த உலங்கு வானூர்திகள் நகர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது. அடுத்த இன்னொன்று என்னென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள், அதாவது இந்த காசாவில் மனித உரிமை மீறல் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து இந்தியாவில் சென்று அங்கு சுற்றுலாவுக்கு செல்வதாக கூறி பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஹிண்ட் ரஜா ஃபவுண்டேஷன் HRF என்ற அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றது. அவர்கள் அந்த தங்கள் எக்ஸ் தளத்தில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த படையினர் வந்து நேரடியாகவே மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன என்றும், அவர்கள் பொதுமக்களின் வீடுகளை கூட குண்டு வைத்து தகர்த்தவர்கள் என்று சொல்லியும், ஆனால் அவர்கள் வந்து இந்தியாவில் இந்தவித தடைகளுமின்றி சுதந்திரமாக திரிவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதேவேளையிலே இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கீவிர் சொல்லியிருக்கிறார், காசாவில் அமைதியை நிலைநாட்டுவதென்றால் தினமும் 30-40 பேரை கொல்ல வேண்டும், இஸ்ரேலிய ராணுவம் கொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கொலை செய்வது என்பது ஆடு மாடு கோழிகளை கூட கொல்வதற்கு யோசிப்பவர் மனிதர்கள் மத்தியிலே மனிதர்களை கொல்வதற்கு யோசிக்கிறார்கள். சரி, இப்பொழுது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான என்ன இப்போது இது தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்கள் நடப்பதாகவும் பொதுமக்கள் இறப்பதாகவும் ஹிஸ்புல்லாவும் நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இதுவரையில் லெபனானில் இருந்து 8,60,000 மக்கள் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தகவல் வருகிறது. அங்கே என்ன நடக்கிறது? மேலும் தகவல்களை வழங்குங்கள். இஸ்ரேல் வந்து லெபனான் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சமும் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அந்த மக்களின் வீடுகள் உடைமைகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கப்படும் காட்சிகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சில இடங்களில் கார்பெட் பொம்மிங் மாதிரி அதை தரமட்டமாக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. காசாவை போல தெற்கு லெபனானையும் இஸ்ரேல் தான் கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அவர்களுடைய தாக்குதல் வேகம் குறைவடைந்திருந்தாலும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக பொறிவெடிகள், கண்ணிவெடிகள், சினைப்பர் போன்ற தாக்குதல்கள். ஆனால் இஸ்ரேலுக்குள் முன்னைய போல அவர்கள் ஆளில்லாத, அதாவது தாக்குதல் விமானங்கள், ட்ரோன்களை மூலம் தாக்குவதை இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு தவிர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்ரேல் தனக்கு மிக வெற்றியை அடைவதற்காக ஹிஸ்புல்லாக்களின் தலைவரை குறிவைத்து பல இடங்களில் தாக்கி இருக்கின்றது கடந்த மாதம் முழுவதும். அதனால் தான் லெபனானின் நகர்ப்பகுதியில் கூட தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அது அவரை படுகொலை செய்தால் எதிர்வரும் தேர்தலுக்கு நெத்தனியாஹு இந்த பிரச்சாரத்துக்கு உதவலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா பற்றி வருவோம். நாங்கள் நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம், அதாவது ரஷ்யாவுக்குள்ளே நிறைய உள்ளே நுழைந்து தாக்குவது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி இருக்கிறது உக்ரைன். அதே வேளையிலே இப்பொழுது ரஷ்யாவும் பல தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல் வருகின்றது. அதிலே முக்கியமாக கார்கிவ் என்கின்ற பகுதியில் நடந்த தாக்குதலிலே பொதுமக்கள் 10 பேர் கொல்லப்பட்டதாகவும், இன்னொன்று கீவ் என்கின்ற தலைநகரத்திலேயும் கூட ஒரு புத்தக நிறுவனமோ இல்ல புத்தக கண்காட்சி நிறுவனம் என்பதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமான மேலும் தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அந்த போரை பொறுத்தவரையில் இப்போது உலகத்தின் பார்வை அதன் மீது இல்லாவிட்டாலும் களமுனையில் வந்து அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. சேதங்களும் இருதரப்பிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. உக்ரைன் படையினரின் வான் எதிர்ப்பு ஆயுதங்கள், ஏவுகணைகள் எல்லாம் தீர்ந்து விட்ட நிலையில் இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவின் Su-35 ரக இன்டர்செப்டர் போர் விமானம் வந்து உக்ரைன் உட்பகுதிக்குள் சுதந்திரமாக பறந்து திரிவதாகவும், அந்த விமானம் வந்து துயிரா பகுதியில் அருகில் இருக்கின்ற, அதாவது சுமி பகுதிக்கு அருகில் வந்து KH-59-69 என்ற ஏவுகணையை ஏவிய பின்னர் அது வெற்றிகரமாக தளத்துக்கு திரும்பி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த போர் காரணமாக உக்ரைன் கடன் சுமை, அதாவது 2013ஆம் ஆண்டின் இறுதி நிலையை ஒப்பிடுகையில் 16 மடங்கு உக்ரைன் கடன் சுமை, அதாவது $199 பில்லியன் அளவுக்கு அதிகரித்துள்ளது என்றும், குறிப்பாக 2013 டிசம்பர் இறுதியில் உக்ரைன் தேசிய வங்கியின் தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின்படி அந்த நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடன் வந்து $13 பில்லியன் இருந்ததாகவும், ஆனால் இன்றைய ஜூன் நிலவரப்படி அது கிட்டத்தட்ட $212 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே நீங்கள் இந்த ஜப்பானை பொறுத்தவரையில், ஜப்பானில் இன்று அமெரிக்காவின் தளத்தில் இருக்கின்ற F-15 ரக விமானம் ஒன்று தரையிறங்குற போது லேண்டிங் கியர் வேலை செய்யாததால் வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த ரஷ்யாவுடனான போர், இந்த ரஷ்யாவுடனான ஒரு போர் ஏற்பட்டால் நேட்டோ என்ன வகையான நடவடிக்கையை கொள்ளும் என்பது தொடர்பில் இந்த ஜெர்மன் பில்ட் என்ற செய்தி இதழ் வந்து ஒரு 3 உத்திகளை போட்டிருக்கிறது. முதலாவது உத்தி என்னென்று சொன்னால், போர் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியதுதான் முதலாவது உத்தி. இதில் வந்து இந்த கலினின்கிராட் பிராந்தியத்தில் உள்ள தளங்கள் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவது, அதாவது ரஷ்யாவின் மீது முன்கூட்டியே நேட்டோ தாக்குதல் நடத்துவது முதலாவது உத்தி. இரண்டாவது உத்தி என்னென்று சொன்னால், அதாவது இரண்டாவது சூழல், பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவுடனான எல்லையில் ஒரு தன்னாட்சி மண்டலம், அதாவது ஆட்டோனோமஸ் ஜோன் என்று சொல்றது, அதை உருவாக்குவதை உள்ளடக்கியதுதான் இரண்டாவது திட்டம். அங்கு மனிதர்கள் தலையீடின்றி ட்ரோன்களை வைத்துக் கொண்டு இந்த சண்டையை செய்வதற்கு. மூன்றாவது கட்டம், ரஷ்யாவுக்கு உள்ளேயே உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் விநியோக மையங்கள், விமான நிலையங்கள், இராணுவ தொழிற்சாலைகள், பாலங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவற்றை தாக்குவது என்று கூறியிருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.